Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸுமே நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், அதாவது சார்ஜஸ் பற்றி படிக்கிறதா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னுட்டு சொல்லுவோம். இப்போ ஆட்டம்னுட்டு ஒரு ஆட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் இருக்குது. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்னுட்டு நம்மளுக்கு நிறைய சார்ஜஸ் இருக்குது. அதில் புரோட்டான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அதுவே நியூட்ரான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சார்ஜாக இருக்கும். அதுக்குன்னுட்டு சார்ஜ் எதுவுமே கிடையாது, அன்சார்ஜாக இருக்கும். இதான் நம்ம சாதாரணமான ஆட்டம்ஸில் பார்க்கக்கூடிய சேஞ்சஸ், சார்ஜோடைய சேஞ்சஸ். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இதை பற்றி தான் டீப்பாக படிக்க போகிறோம், இந்த சார்ஜஸை பற்றி. இப்போ சார்ஜஸோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்னுட்டு ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜஸோடைய மூமெண்ட்னால தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத நம்ம யூனிட் நம்பர் 2ல் பார்ப்போம். அதனால தான் இதை எலக்ட்ரிக் சார்ஜஸ்னுட்டு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் இதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி பார்க்கணும்னா இது எப்போயிலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா க்ரீக்கில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. 2 million years எகோன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 million years எகோ க்ரீக்கில் இந்த இன்சிடெண்ட் நடக்குது. க்ரீக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பருங்கிறது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ். இது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து வரும். மரத்துலேருந்து ஒரு ஜெல்லு மாதிரி வடியும். அந்த ஜெல் கட்டியாக நம்மளுக்கு ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளூயிடை தான் நம்ம ஆம்பர்னுட்டு சொல்கிறோம். அந்த ஆம்பரை க்ரீக்கில் வாழ்ந்த மக்கள் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணுற அந்த ஆம்பரில் ரப் பண்ணுறாங்க. எதோட ரப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிமலோட ஃபர்ரோட நம்மளுக்கு ரப் பண்ணுறாங்க. அனிமல் ஃபர்னா என்னென்னு பார்த்தோம்னா விலங்குடைய தோல். அதுலேருந்து நிறைய திங்ஸ் அந்த முன்னாடி க்ரீக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட இந்த ஆம்பர் ரப் பண்ணுறப்ப அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆம்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய லீவ்ஸ், அதுக்கப்புறம் அதாவது இலைகள், அதுக்கப்புறம் தூசிகள் எல்லாமே அந்த ஆம்பரோட ஒட்டுது. அது என்னால் ஒட்டுதுன்னுட்டு அவங்களுக்கு தெரியாமல் இது ஆம்பரோடைய ஏதோ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி போல அப்படின்னு நினச்சிட்டு அப்போ க்ரீக் மக்கள் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இந்த ஆம்பருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியை தான் சார்ஜ்டு மெட்டீரியல் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இந்த இது ஆம்பருக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை, ஆம்பருக்கு மட்டும் கிடையாது, நிறைய திங்ஸுக்கு இதை மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த திங்ஸுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தோட ரப் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிளாஸ் ராடு சார்ஜாக மாறுது. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ் ராடை சில்கோட ரப் பண்ணுறப்ப அது எதை அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா பேப்பரை அட்ராக்ட் பண்ணுது. ஆம்பரை அனிமல் ஃபரோட ரப் பண்ணுறப்ப அது லீவ்ஸ் அண்ட் டஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த கிளாஸ் ராடை ஒரு சில்க் கிளாத்தோட ரப் பண்ணுறப்ப அது பேப்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சுங்கிறத இங்கே இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலும் அதுக்கு சூட்டபிளான இன்னொரு மெட்டீரியலோட ரப் பண்ணுறப்ப அந்த மெட்டீரியல் சார்ஜாக மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி ஆம்பர் அதுக்கப்புறம் கிளாஸ் ராடுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. இதை மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது எல்லாத்துக்கும். இதே மாதிரி ரப்பர் ராடுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் ஒன்றோட ஒன்று ரப் பண்ணுறப்ப அது சார்ஜாக மாறும் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபிகர் 1.1 நம்மளை பார்க்க சொல்கிறாங்க. ஃபிகர் 1.1ங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த ஃபிகர் தான் அந்த ஃபிகர். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ராடை அவங்க கீழே தொங்க விட்ருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்மளை தொங்க விட்ருக்காங்க. அதாவது அந்த ராடை தொங்க விட்ருக்காங்க. இப்போ அந்த பேராகிராஃபுக்கு போகும். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொங்க விட்டுருக்கிறது ஒரு சார்ஜ்டு ரப்பர் ராடுங்கிறப்ப அது ஏதோ ஒரு மெட்டீரியலோட ரப் பண்ணியிருக்காங்க. ரப் பண்ணனால அந்த ரப்பர் ராடு சார்ஜாக மாறிடுச்சு. அதை தொங்க விட்டுருக்காங்க. அப்படி தொங்க விட்ட ஒரு சார்ஜ்டு ரப்பர் ராடு கிட்ட இன்னொரு சார்ஜ்டு ரப்பர் ராடை கொண்டு போகிறாங்க.
ஏற்கனவே ஒன்று சார்ஜரு தொங்க விட்டுருக்கதும் அதுக்கிட்ட இன்னொரு சார்ஜரு ரப்பர் ராடு, ரெண்டுமே வந்து ரப்பர் ராடு தான், ரெண்டுமே சார்ஜரு ரப்பர் ராடு தான். அது ரெண்டையுமே கிட்ட கொண்டு போகிறப்ப ரெண்டுமே ரிப்பல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே விலகி போகுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம மேக்னெட்டை பார்த்தோம்னாலே தெரியும், ரெண்டு இதுவுமே சேர்ந்து, அதாவது சவுத்தும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ரிப்பல் ஆகி போயிடும், அதாவது விலகி போயிடும். அதுவே வந்து நார்த்தும் சவுத்தும் சேர்ந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். அதை மாதிரி தான் இங்கேயும். அதில் வந்து ஒரு சார்ஜர் ரப்பர் ராடில் இருக்கக்கூடிய சார்ஜும் இன்னொரு சார்ஜர் ரப்பர் ராடில் இருக்கக்கூடிய சார்ஜும் ஒன்றா இருக்கும், ரெண்டுமே சேம். அதனால தான் வந்து அது அட்ராக்ட் ஆகாமல் ரிப்பல் ஆகுதுங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ஒரு சார்ஜரு கிளாஸ் ராடை தொங்க விடுறாங்க. இப்போ ரப்பர் ராடை வந்து பார்த்தோம், ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சார்ஜரு கிளாஸ் ராடை வந்து தொங்க விடுறாங்க. அது கிட்டக்க ஒரு சார்ஜரு ரப்பர் ராடை கொண்டு போகிறாங்க, கிளாஸ் ராடு கிட்ட ரப்பர் ராடை கொண்டு போகிறாங்க. அப்படி பார்த்தா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். இப்போ கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவே வந்து ரப்பர் ராடில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு சார்ஜஸுமே டிஃப்ரெண்ட். அப்படிங்கிறப்ப டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. இதை தான் இந்த பேராகிராஃபில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை தான் இந்த ஃபிகர் 1.20 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிகர்லேருந்து நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, ரப்பர் ராடுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், அடுத்தது கிளாஸ் ராடுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சார்ஜஸும் சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்னுட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சார்ஜர் ரப்பர் ராட் இன்னொரு சார்ஜர் ரப்பர் ராடை ரிப்பல் தான் பண்ணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸுமே சேம். அதனால லைக் சார்ஜஸ்ன்னுட்டு சொல்கிறாங்க, சேம் சார்ஜஸை லைக் சார்ஜஸ்ன்னுட்டு சொல்கிறாங்க. லைக் சார்ஜஸ் வந்து எப்போதுமே ரிப்பல் ஆகுங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியுமே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, தேர்டு பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜரு ரப்பர் ராடு வந்து எப்போதுமே ஒரு சார்ஜரு கிளாஸ் ராடை வந்து அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும், ஏன்னா அது அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும், லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகுங்கிறத இங்கே ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18th இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. அடுத்து 18th செஞ்சுரியில் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்னுட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருக்கார். அவர் வந்து சார்ஜஸையே 2 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காரு. ஒரு டைப் என்னென்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ். அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரப்பர் அண்ட் ஆம்பர் இது ரெண்டுலேயுமே இருந்தது நெகட்டிவ் சார்ஜ், அதுவே கிளாஸ் ராடில் இருந்தது பாசிட்டிவ் சார்ஜுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ திருப்பி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பார்ப்போம். க்ரீக்கில் தான் இதை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. க்ரீக்கில் வந்து ஆம்பரில் தான் வந்து மெயின்லி நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆம்பரை வந்து அனிமல் ஃபர்ரோட உரசுறப்ப, அதாவது ரப் பண்ணுறப்ப அதுக்கிட்ட இருக்கக்கூடிய லீவ்ஸ் அண்ட் டஸ்ட் எல்லாமே அட்ராக்ட் ஆகிருக்கு. இது மூலமாக தான் அவங்க ஃபஸ்ட்டு இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னுட்டு அவங்களுடைய மூட நம்பிக்கைகளை பற்றி யோசிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து அப்படி கிடையாது, இதில் வந்து சார்ஜஸ்ன்னுட்டு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் வந்து இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இது வந்து ஆம்பரில் மட்டும் கிடையாது, கிளாஸ் ராட், ரப்பர் ராட்னுட்டு நிறைய மெட்டீரியல்ஸையுமே வந்து இது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேயும் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லைக் சார்ஜஸ் மட்டும்தான் லைக் சார்ஜஸ் வந்து எப்போதுமே ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் வந்து எப்போதுமே அட்ராக்ட் ஆகுங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஆம்பர். அதுக்கப்புறம் 18th செஞ்சுரியில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் நடத்தக்கூடிய அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். ஃப்ராங்க்லினோட எக்ஸ்பிரிமெண்ட் முடிவில் ரப்பர் அண்ட் ஆம்பர் வந்து நெகட்டிவ்லி சார்ஜுடனும் கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜுடனும் கண்டுபிடிச்சிருக்காரு. இதான் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்ஜிங் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் த்ரூ ரப்பிங் இஸ் கால்ட் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ நம்மளே எடுத்துப்போம், அந்த கிளாஸ் ராடை வந்து அவங்க எப்படி சார்ஜராக மாற்றுறாங்கன்னா, ஒரு சில்க் கிளாத்தில் வந்து ரப் பண்ணுறப்ப தான் அந்த கிளாஸ் ராடை வந்து சார்ஜராக மாறுதுன்னு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தோம்.
அதுதான் வந்து இங்கே அப்ளை ஆகுது. ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை ரப் பண்ணி நம்ம சார்ஜராக மாற்றினோம்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் த்ரூ ரப்பிங் இஸ் கால்ட் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை ரப் பண்ணி அதை சார்ஜராக மாற்றினோம்னா அந்த ப்ராசஸோட பேர் தான் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் சொல்கிறாங்க. இது 2 மார்க்ஸில் வந்து புக்கிங் கொஸ்டின்ஸாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சனால அதை கமெண்ட் பண்ண